அனில், ஒரு சந்தேகம். இந்த தீபாவளி டைம் பொங்கல் டயத்துலலாம் கடைகளில் ஆஃபரு ஃப்ரீ கிஃப்ட்டுன்னு போடுவாங்கல்ல, அதெல்லாம் எதுக்குன்னு தெரியுமா? நல்லா தெரியும் சகோ. 500 1000க்கு gift கொடுத்தா நிறைய வாடிக்கையாளர் வருவாங்க. அதன் மூலமாக பிஸ்னஸ் டெவலப் ஆகும். இந்த முதலாளிகள் நல்லா சம்பாதிப்பாங்க. அதுக்காக இந்த ஆஃபர்லாம் போடுவாங்க. அப்போ டிவிக்கே கட்சி ஆரம்பித்தது மக்களுக்காக சேவை பண்ணுறதுக்கு இல்லை, மக்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிறதுக்காக. அப்படி தானே? என்ன சகோ சொல்கிறீங்க? என்னன்னு ஒன்றை சகோ சொல்கிறீங்க? உங்கள் கட்சிக்காரங்க தான் ஊர் முழுக்க விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. டிவிக்கேல நீங்கள் உறுப்பினரை சேர்ந்துட்டு இந்த கடையில் வந்து உறுப்பினர் அட்டை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக டெம்பர் கிளாஸ் ஒட்டி தருவோம். உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே டிவிக்கேல சேர்ந்துட்டு அந்த உறுப்பினர் அட்டை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா மதிப்புள்ள கிஃப்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களே சகோ. அது யாரோ ஒருத்தர் 2 பேர் பண்ணுறது சகோ. யாரோ ஒருத்தர் 2 பேர் பண்ணுறாங்கன்னு சொல்லி தப்பிக்காத அணில். உன் கட்சியினுடைய பேரை பயன்படுத்தி உன் கட்சியினுடைய உறுப்பினர் அட்டையை வச்சு தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கக்கூடிய உன் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எதையாவது பண்ணி நம்ம கட்சியில் ஆள் சேர்த்தா போதுன்றதான்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால தானே இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது சகோ? அது வந்து சகோ, என்ன நொந்து சகோ, கட்சி ஆரம்பித்து முழுசாக 2-3 வருஷம் கூட ஆகலை. இது வரைக்கும் ஒரு தேர்தல் கூட முழுசாக சந்திக்கலை. அதுக்கு முன்னாடியே உன் கட்சியில் இணையிறதுக்கே நீ 1000 ரூபா கிஃப்ட் கொடுக்குறேன்னா, நாளைக்கு நீங்கள்லாம் தேர்தலில் நின்றா மக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்கு அவங்களுக்கு நீங்கள் கையூட்டு கொடுப்பீங்களா மாட்டிங்களா? அப்படி நீங்கள் கையூட்டு கொடுத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த பணத்தை மீண்டும் சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்களா, இல்லை மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைப்பீங்களா? இத்தனை நாட்களும் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அதைத்தானே பண்ணிட்டு இருந்தாங்க. மக்களிடம் எதையாவது காசை கொடுத்து ஓட்டை வாங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது, அதன் பிறகு அதை 2-3 மடங்காக சம்பாதிக்கிறது. இப்போ டிவிக்கையும் அதே வேலையை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா அப்போ என்ன நீங்களாம் பெரிய மாற்று? நீங்களும் அதே குட்டையில் ஊரில் மட்டையாக தான் நீங்கள் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை சகோ, மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக தான் எங்கள் தலைவர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு. அனிலே, எங்களை பார்த்தா என்ன அவ்வளோ பெரிய முட்டாப்பைய மாதிரியா தெரியுது? சேவை பண்ணுவதான் உங்கள் நோக்கமாக இருந்தால் எதுக்கு மக்களுக்கு பரிசு கொடுத்து உங்கள் கட்சியில் இணைக்கிறீங்க? நீங்கள் கொள்கையை சொல்லி உங்களுடைய எதிர்கால திட்டத்தை சொல்லியில் நீ மக்களை இணைச்சிருக்கணும். பணத்தை கொடுத்து நீ இணைக்கிறேன்னா உன்னுடைய நோக்கம் பணமா இல்லை சேவையா?